உங்கள் லெஜண்ட் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை அக்ஷய திருதியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். உங்க ஆபீஸ்ல எங்களை ரொம்ப கவர்ந்த ஒரு கிஃப்ட் ஒன்று பார்த்தோம். மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க கொடுத்துருக்காங்க. டிஆர்பி அப்படின்றது இருக்குது. எவ்வளோ ப்ரௌடா இருக்கீங்க? ஏன்னா நீங்க பிறக்கும் போது அவங்க சிறையில் இருந்தாங்க இல்லையா? எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். ஏதாவது பிரச்சனையோட தான் வருவார். அங்கங்கே ரத்த கரெல்லாம் இருக்குது. 2 நேரம் நான் பார்த்துருக்கேன். கோல்ட் டெம்பரேச்சருக்கு வந்து அப்போ இருக்கிற அந்த அம்பாசிடர்லாம் ஸ்டார்ட் ஆகாது. உடனே அவங்க தள்ளணும். அதை நெகட்டிவான டாக் டெல்லியில் தமிழ்நாடா கிண்டல் அடிக்கிற லெவலில் போச்சு. அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை கொண்டு போய் டெல்லியில் அடமானம் வச்சாங்க. எல்லாம் ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்கிறானுங்களே, அதோட எஃபெக்ட் என்னன்னே தெரியாது ததிங்களுக்கு. சிறுபிள்ளத்தனமாக பேசுறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ இதெல்லாம் தான் எரிச்சலாக இருக்குது. என்ன பண்ணி தொலைக்கிறது? அவங்க நம்பி சொன்னாங்க. அதை எனக்கு தெரியும் அது போதுன்னு. ஆனால் ஒரு முதலமைச்சருக்கு தெரியல அது போதுன்னு. இந்தியாவுக்குள்ள வரும்போது இந்தியா அப்படின்ற ஒரு பிக்சர் வச்சிருப்பேன் மைண்ட்ல. அந்த பிக்சரை தயவுசெய்து கைட்டு ஓரமாக வச்சு தமிழ்நாட்டுடைய டேலண்ட் பூல்ன்றது வேற, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எங்க கேட்டாலும் தமிழ்நாடு கேட்டுக்கினே இருக்கணுன்றது. இல்ல நிறைய பிளான்ஸ் இருக்கு, காலம் கம்மியா இருக்கு அப்படின்ற ஆங்ஷியஸ்னஸ் இருக்கா? வெர்ஷன் 2.0 ஏற்கனவே லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஆங்க்ரி யங் மேன் இந்த ஒரு டேர்ம் வந்து 1960s and 70s வந்து இந்தியாவில் பாப்புலராக இருந்தது. அகைன் ஈவன் 50s வந்து இங்கிலாண்டில் பாப்புலராக இருந்தது. ஸோ ஒரு தவிப்போட, ஒரு கோபத்தோட எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களை குறிப்பிடுற மாதிரியான ஒரு டேர்ம். உங்களை பார்க்கும்போது ஆம்பிஷியஸ் யங் மினிஸ்டர், சில நேரங்களில் அக்ரெசிவ் யங் மினிஸ்டர் அப்படின்னு தோணுது. ஸோ ஹவு டு யூ ஃபீல் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் சார்? ஒரு அக்கம்ப்ளிஷ்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை நிறைய பிளான்ஸ் இருக்குது, காலம் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஆங்ஷியஸ்னஸ் இருக்கா? பிளான்ஸ் நிறைய இருக்குது தான் சரி. இது சிஎம்மோட ஆட்சி இன்னும் மிகப்பெரிய, இன்னும் நீண்ட காலம் நிச்சயமாக மாண்பு முதலமைச்சர் அவர்களின் இந்த பொற்கால ஆட்சி தொடர்த்தான் போகிறது. ஏற்கனவே இதான் சொல்லிட்டாரு, 2.0 வெர்ஷன் 2.0 ஏற்கனவே லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட முன்னேற்பாடு தான் இதெல்லாம். மாண்புமிகு திராவிட நாயகன் கழக தலைவர் அவர்களோட இந்த ஆட்சியில் தான், திராவிட மாடல் ஆட்சியில், அது மிக சிறப்பாக நேற்று கூட சொன்னார், நீங்கள் கேட்டிங்களான்னு தெரில. அண்ணா ஆட்சி, கலைஞர் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னோடய ஆட்சியை வந்து நான் வந்து திராவிட மாடல் ஆட்சின்னு தான் சொல்ல விரும்புகிறேன். ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்ல விரும்பல, நான் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றது. ஸோ அதுலேயும் ஒரு இன்க்ளூசிவிட்டியை கொண்டு வர ஒரு மகத்தான தலைவர், ஆளும் இந்த நாட்டை ஆளும் ஒரு அற்புதமான தலைவர் இருக்கும் இந்த காலகட்டத்தில். அஃப்கோர்ஸ் இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பெட்டராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2021 பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் ஒரு பெரிய மோசமான இருண்ட ஒரு ஆட்சி, ஒட்டுமொத்த தமிழகத்தோட பேரையே சீரழித்து, முதல் 5 ஆண்டு காலம் அந்த அம்மையார் அவர்கள் இருக்கும் பொழுது அவங்கள யாருமே அப்ரோச்சே பண்ண முடியல. என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு ரியாலிட்டியே தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அந்த ரியாலிட்டியோட டிஸ்கனெக்டடாக அவங்க இருந்ததுனால நிறைய திட்டங்கள் வராமல் போச்சு. நானே பர்சனலாக, இப்போ நீங்கள் ஆங்க்ரி யங் மேன்னு சொன்னீங்க, அந்த அம்மா மை டியர் யங் மேன் ஐ நோ வாட் அவங்க பேசினாங்க ஒரு வாட்டி. அந்த டிபேட்டில் கூட அம்மையார் அவர்கள் பேசும்பொழுது கூட, முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது கூட நான் சொன்னது கியா மோட்டது வெளில போகுது அப்படின்னு சொன்னபோது அவங்க இல்லவே இல்லை நடம்பிடிச்சாங்க. அதெல்லாம் இல்லை, நீ இப்போ தப்பாக சொல்கிற, நீ இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நான் அப்போது 2016 இப்போ நம்ம பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டபம்லாம் பேசுகிறோம் இல்லையா, அது இவங்க பண்ணதாக சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. 2016 என்னோடய உரையில், அது பட்ஜெட் உரையில் இருக்குது. அம்மையார் அவர்கள் இருக்கும்போது கியா மோட்டர்ஸ் போகிற சொல்லலாம் தவறு அப்படின்னு, நீ சொல்கிறது போய் வராது, அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னு ஆணித்தனமாக சொன்னாங்க. ஸோ டியூரிங் தட் டிபேட் ஐ குட் ஃபீல் தட் அந்த அம்மையார் அவங்க முன்னாள் முதலமைச்சர் அவங்க பேசும்பொழுது அவங்க நம்பி சொன்னாங்க அதை. ஸோ ஐ குட் சி தட், எனக்கு தெரியும் அது போதுன்னு, ஆனால் ஒரு முதலமைச்சருக்கு தெரியல அது போதுன்னு. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது. ஸோ ஓகே, ஸோ பாதி விஷயம் அவங்கக்கிட்ட போகவே மாட்டாங்க, மிஸ்இன்ஃபார்ம்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ப்ராக்சிமிட்டி இல்லை, அந்த அவங்கள எளிதில் போய் அணுக முடியலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. அதுதான் உண்மைன்னு அப்புறம் ப்ரூவ் ஆச்சு. உண்மையாகவே கேட்க மாட்டதுலாம் வெளில போச்சு. இந்த மாதிரி வர வேண்டிய பல முதலீடுகள் வராமே போச்சு. 2015 ஒரு ஜிம்னு ஒன்று நடத்துனாங்க, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்.
அதோட கன்வர்ஷன் ரேட் பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம நடத்தின ஜிம்மோட கன்வர்ஷன் ரேட் பாருங்கள். ஸோ அப்படி இருந்த ஒரு ஆட்சியில் அந்த அடித்தளமே கிடைக்காத ஒரு நேரத்தில் 10 ஆண்டு அடித்தளம் கிடைக்காத கூட பரவாயில்ல, 10 ஆண்டு காலம் பின்னோக்கி செஞ்சிச்சு தமிழ்நாடு. உங்களுக்கு நல்லா ஞாபகம், தமிழ்நாடு பற்றி எவ்வளோ ஒரு நெகட்டிவான டாக் டெல்லியில் தமிழ்நாடா கிண்டல் அடிக்கிற லெவலில் போச்சு. எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடு அங்கே ஒன்றும் வரக்கூடாதுன்ற ரேஞ்சில் அது ஒரு கிண்டல் அடித்து நம்மளோட எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ அண்ணாவும் பெரியாரும் கலைஞரும் காமராஜர் எல்லாம் ஈவன் எம்ஜிஆர் அவர்கள் கூட ஓரளவுக்கு ஈவன் அம்மையார் அவர்கள் கூட ஓரளவுக்கு முன்னாடி எல்லாம் ஏதோ ஒரு சில நல்ல திட்டங்களால் வளர்த்தெடுத்தது ஒரு 4 ஆண்டு காலத்தில் எல்லாம் அந்த காமெடி பண்ணி ஒட்டுமொத்தமாக என்ன அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை கொண்டு போய் டெல்லியில் அடமானம் வச்சாங்க ஒரு 4 ஆண்டு காலம். இந்த 16 to 2021 வந்து இந்த 5 years வந்து பெத்தட்டிக் டைம் ஃபார் தமிழ்நாடு. எல்லாரும் உணர்ந்தாங்க, தமிழ்நாடு மக்களே உணர்ந்தாங்க. அதை எதுவுமே உருப்பட மாட்டேங்குது இந்த நாட்டில், எல்லாமே இந்த ஆட்சியில் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ஏடிஎம்கே ஆட்சியில் அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ண ஒரு காலம். கஜானாவை காலி செய்தார்கள். ஒட்டுமொத்தமாக எந்த வளர்ச்சியும் இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, ரியல் எஸ்டேட் வாஸ் டவுன், எவ்ரி திங் வாஸ் டவுன். அதற்கு பிறகு கோவிட். இவ்வளவும் நடந்து ஒரு மோசமான ஆட்சி, மோசமான திட்டமிடல், வளர்ச்சிக்கான குறியீடுகளில் பின்தங்கி போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஈகோசிஸ்டம் எல்லாம் மொத்தமாக நொறுங்கி போயின பிறகு கோவிட் வேற வந்து அடித்த பிறகு இதெல்லாமும் இருந்த பிறகு ஆட்சிக்கு வந்து முதல்ல இந்த பின்தள்ளப்பட்ட நிலையிலேருந்து நார்மலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு முதல்ல நார்மலைஸ் பண்ணி அதற்கு பிறகு தமிழ்நாட்டை பற்றி உலகமெல்லாம் போய் தமிழ்நாட்டில் இதெல்லாம் பாசிபிள், நீங்கள் நினைப்பது இல்லை தமிழ்நாடு, இங்கே கடந்த 10 வருஷமாக பார்த்தது இல்லை தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாடுன்னு தமிழ்நாட்டை முழுமையாக புதுப்பித்து உலகத்துக்கு கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணி வாங்கன்னு முதலீட்டாளர்களை கூப்பிட்டு இன்று ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இந்திய அளவில் ஏறத்தாழ 10,25,000 கோடி வரைக்கும் இப்போ 24,000 கோடி கிட்ட டச் பண்ணிட்டோம். ஸோ 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே முதலீடுகளை தமிழ்நாட்டு பக்கம் ஈர்த்து அதன் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி மீண்டும் தமிழகத்தை மீட்டெடுத்திருக்கிறார் நம்ம அன்பு திராவிட நாயகன் அவர்கள். அப்போ இந்த பயணம் மக்கள் இப்போ இவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், தலைவர் மக்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே தான் எங்களது திட்டமிடலாம் 10 ஆண்டு காலத்துக்கான திட்டமிடல்களாக இருக்கிறது. இப்போ இன்றைக்கி நாங்கள் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி ஒரு எலக்ட்ரானிக் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுவுமே பார்த்திங்கன்னா என்னடா ஆட்சி 5வது ஆண்டு ஒரு ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறீங்களே, என்ன இதுன்னு நிறைய பேர் கேட்குறேன். எங்களுக்கு இது 5வது ஆண்டு 4வது ஆண்டு அப்படின்லாம் பார்க்கல. we see this as a continuous process. இது ஒரு தொடரப்போகும் ஒரு அற்புதமான ஆட்சியாகத்தான் இதை மக்கள் பார்க்கிறார்கள். அதை தான் அன்பு முதலமைச்சர் அவர்களுக்கு மக்கள் மீது நம்பிக்கை உண்டு, மக்களுக்கு முதலமைச்சர் மீது நம்பிக்கை உண்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகள் மீது நம்பிக்கை உண்டு. ப்ரொக்ரெசிவ் கொள்கைகள் இன்க்ளூசிவ் கொள்கைகளாக இருக்கிறது. அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியை தரும் ஒரே ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது. எனவே இது நிச்சயமாக தொடரும், மிகப்பெரிய வளர்ச்சி காத்திருக்கிறது. அதற்கான திட்டமிடலை இப்பொழுது செய்கிறோம். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. இப்போது தொழில்துறை, சுகாதாரத்துறை மாதிரியோ இல்லை போக்குவரத்து துறை மாதிரியோ முன்னாடிலாம் மக்கள் வாழ்க்கையில் நேரடியான தொடர்பு இல்லாத ஒரு துறையாக இருந்தது. ஆனால் இப்போது அதில் மாற்றத்தை வந்து பார்க்க முடியுது. டெய்லி அப்டேட்ஸ் வருது, மக்கள் பேச ஆரம்பிக்கிற இடத்துக்கு அது வந்திருக்கு. நீங்கள் சிஎம் அவர்களுடைய ஸ்பீச்சை வந்து கோட் பண்ணீங்க. ஸோ அவர் அதில் வந்து தொழில்துறை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தாங்க. இந்த மாற்றத்தை வந்து நீங்கள் பிளான் பண்ணீங்களா? ஏன்னா நீங்கள் வந்து யூ ஜாயின் த கேபினட் அ லிட்டில் லேட்டர், ஸோ உங்களுக்கு டைமும் கம்மியாக இருந்தது. ஹாஃப்வே த்ரூ. ஆமாம் பாதியில் வந்து இப்போ அதான் எனக்கு ஒரு நல்ல அற்புதமான அடித்தளம் விட்டு தந்தார் தங்கம் தென்னரசன் நமது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள். எனக்கு அந்த முதல் 2.5 ஆண்டுகள் எனக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அடித்தளம் விட்டு தந்தார். நான் சொன்னேன், அவங்க அந்த ஃபயர் ஃபைட்டிங்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க, அந்த மீட் எடுத்து கொண்டு வந்து வைக்க. அதில் நான் பில் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப கான்ஷியஸான டிசிஷன் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற துறைகள் போல் தொழில்துறை பற்றி யாருமே பேச மாட்டாங்க, ஆனால் பேச வைக்கணுன்னா பண்ணோம். இது ரொம்ப கான்ஷியஸாக எடுத்த டிசிஷன். ஏன்னா தமிழ்நாடு வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காது, திமுக பண்ண தவறு வந்து முன்னாடியெல்லாம் வந்து நிறைய திட்டங்கள், நிறைய ஸ்கீம், நிறைய டெவலப்மெண்ட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு உயர்த்தி எடுத்ததே கலைஞர் அவர்களின் முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்களின் அந்த ஒரு ஈடிணையற்ற பல சாதனைகளை
சாதனைகளினால் இன்று தமிழகம் இந்த இடத்துல இருக்குது. நவீன தமிழகத்தின் சிற்பி என்று சும்மா சொல்லுது அவரை. ஆனால் அவர் செஞ்சதெல்லாம் நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். அந்த ஸ்பீட் அட் விச் ஒரு ஸ்கீமும் தள்ளிகிட்டே இருக்கும், ஒரு நாளும் ஒரு ஸ்கீமு. அதனால் அந்த செஞ்சு முடித்து அதை வெற்றி பெற்ற அந்த ஸ்கீம் படுத்து அந்த ஸ்கீமோட எஃபெக்டிவ்னஸ் அது மக்களிடம் போய் சேர்ந்ததுனால அது உருவாக்கின மாற்றங்களை பற்றி நம்ம பேசாமல் விட்டுட்டோம். ஏன்னா எங்களுக்கு அதை பேசுறது டைம் இல்லை, அடுத்த ஸ்கீம் வந்துடும். எங்கால ஏதாவது ஒரு ஸ்கீம் அறிவிச்சுக்கிட்டே இருப்பார். எங்கள் தலைவர்கள் எப்பவுமே அப்படிதான், ஒரு ஸ்கீம் அறிவிச்சுட்டா அது வெற்றி பெற்றால் உட்காந்துட மாட்டாங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க, அடுத்த ஸ்கீம் என்னென்னு பேச அமைச்சிருவாங்க. ஸோ ஏன்னா தமிழக மக்களுக்கு செய்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது. இந்த நாட்டில் தமிழ்நாட்டை உயர்த்துறதுக்கு இன்னும் அவ்வளோ விஷயங்கள் செய்கிறதுக்கு இன்னும் நிறைய அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட மகத்தான தலைவர்கள் எங்களுக்கு கிடைக்கிறாங்க. அதனால் திமுக தலைவர்கள் எப்பவுமே ஒரு வெற்றியை பெற்றவங்களும் அந்த வெற்றியை பற்றி இந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சு, இதனால் இன்னெல்லாம் ஆக போகுதுன்னெலாம் உட்காந்துலாம் பேசுறது இல்லை, அதுக்கு டைம் இருக்கிறது இல்லை, அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க நம்ம ஆளுங்க. அது எங்களுக்கு நெகட்டிவாகவும் போச்சு. ஏன்னா எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் பண்ண சாதனைகள் தெரிய மாட்டேங்குது, தெரியாமல் போச்சு. திமுகவோட ஒரு ஈடு இணையற்ற பல முக்கிய திட்டங்கள் 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அது வந்ததுனால இன்னைக்கு தமிழ்நாடு இங்கே இருக்குது அப்படின்ற அந்த கம்பேரிசன் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் ஐடி விங்லேயும் மற்ற இப்போ சோஷியல் மீடியா ப்ரிவிலேஜ் ஜாஸ்தியாக இருக்கிறனாலையும் மெதுமெதாக திருப்பி தூசி தட்டி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் ஜாஸ்தி சொல்லணும், இப்போ புதுசாக வந்திருக்க பல பேருக்கெல்லாம் இதை நிறைய திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வரலாற்றை படிக்காதவர்கள் ஒரு இனத்தின் வளர்ச்சி எப்படி நிகழ்ந்தது என்று தெரியாமல் இது இருக்குது இதுதான் இருக்கே அப்படின்னு சாதாரணமாக ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை பற்றி சாதாரணமாக பேசிட்டு போகிற அரைவயக்காடுகளுக்கெல்லாம் நம்ம மீண்டும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்ஃபேக்ட் அதான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாங்களாம் ஃபீல் பண்ணுறது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கூட சில நேரத்தில் நம்ம சொல்லாமல் விட்டுருவோம். நீ நினைக்கிற சாதாரணமாக உனக்கு வந்து மேற்படிப்பு படிக்கிறது ஈஸியாக இருக்குது, அன்றைக்கி படிக்கவே கூடாதுன்னு சொன்னான்டா ஒன்று அப்படின்றதெல்லாம். அதுலேயும் சில பேர் வந்து இல்லை என்ன படிக்க சொல்ல அவனை தான் படிக்கக்கூடாதுன்னு சொன்னான் அப்படின்னா, உன்னையும் தான்டா மொத்த பேரையும் தான்டா படிக்கக்கூடாதுன்னு சொன்னான் அப்படின்றத சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆக இப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த துறை வளர வேண்டும் என்றால் முதலீடுகள் இன்னும் அதிகமாக தமிழ்நாட்டு பக்கம் வர வேண்டும்னா தமிழ்நாட்டை பற்றி பேசணும் நம்ம. ஸோ எங்கே கேட்டாலும் தமிழ்நாடு கேட்டுக்கினே இருக்கணுன்றது ஹானஸ்டாக இது ரொம்ப கிளியராக நான் வந்து பொறுப்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு கொடுத்தவன் நீ என்னடா தனியாக பண்ணுவேன்னு நான் யோசிக்கும் போது எனக்கு அது ரொம்ப முக்கியமாக தோணுச்சு. ஸோ இன் மை மைண்ட் ஐ வாஸ் வெரி கிளியர் தட் என்ன செய்கிறோமோ என்ன ஆனாலும் சரி தமிழ்நாட்டோட பேர் அங்கே அப்படி தனியாக தூக்கி வச்சிடணும், அந்த இடத்துல தனியாக காமிச்சிடணும், ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு கிடைக்கும் போது இப்போ செய்யாமல் வேறு எப்போ செய்கிறது? அதை குறிப்பாக நீங்கள் பெண்களுக்கான திட்டங்கள் சொல்கிறீங்க, இந்த எல்லாம் ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்கிறானுங்களே, அதோட எஃபெக்ட் என்னன்னே தெரியாது ததிங்களுக்கு. அது என்ன நடக்குதுன்னே அதில் புரிஞ்சிக்காமல் இலவசங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ இதெல்லாம் தான் எரிச்சலாக இருக்குது. என்ன பண்ணி தொலைக்கிறது? ஒரு திட்டம் விடியல் பயணம் கொடுக்குறாரு, இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்கினா தாத்தாவோட டிவியில் ஆரம்பிக்கணும். ஆமாம், டிவி வந்து எல்லாம் வண்ண தொலைக்காட்சி ரொம்ப முக்கியமாப்பா. இலவசங்கள் வந்து அரசுக்கு இழப்பு மக்களுக்கு இதை கொடுக்கலாமா அப்படின்றது எல்லாம். அந்த டிவியை எப்படி செய்யணும், அது என்னென்னலாம் இருக்கணும், அந்த காம்பனன்ஸ் எப்படி இருக்கணும், என்ன குவாலிட்டி இருக்கணும், அதுக்கு ஒரு குழு போட்டு ரெடி பண்ணார். இப்போ அதனால அந்த டிவி இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இந்த அம்மாலாம் கொண்டு வந்த மிக்சர் ரேட்டிலாம் காயலாங்கடையில் 1.5 வாரத்தில் போச்சு. ஸோ அப்போயே வந்து கோவி விற்றான், மிக்சி இருந்தால் வாங்கிக்கிறேன், கிரைண்டர் தான் வாங்கிக்கிறேன் அவங்க ஆட்சி இருக்கும்போது. ஆனால் இந்த டிவி இன்னைக்கு வரைக்கும் நம்ம சாதனைகள்னு சொல்லுது, இன்னமும் உலகத்துக்கு ஒரு விண்டோவாக இருக்குது. அதுவாக தான் தலைவரோட விஷனில் இது வேறு டிவி கிடையாது, இட்ஸ் அ விண்டோ டு த வேர்ல்டு. உலகத்தை பார்ப்பதற்கான ஒரு 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 மாய கண்ணாடி, ஒரு ஜன்னல்னே சொல்லலாம். அவங்க வீட்லேயே அடைஞ்சு போன ஒரு பெண்களை விடுவிக்கிறார். ஸோ படிப்படியாக பெரியார்லேருந்து ஆரம்பித்து அண்ணா சொன்ன வழியில் தொடர்ந்து எதெல்லாம் வச்சு எனேபிள் பண்ணுறாரு பாருங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இண்டஸ்ட்ரிக்கும் அதுக்கு என்ன கனெக்ஷன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் வெளில போகிறாங்க, அவங்க பார்க்குறாங்க, மற்ற பெண்களை பார்க்குறாங்க. இப்போது ஒரு அம்மா பஸ்ஸில் போனாங்கன்னா ஜன்னலில் பார்த்துட்டே வரும்போது ஒரு பொண்ணு ஸ்மார்ட்டாக கிளம்பி அவள் போய் வேலைக்கு போகிறத பார்க்குறான். என் பொண்ணு ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. நம்ம சிந்திக்க வைக்கிறீங்க, முதல்ல உலகம் எப்படி இருக்குன்னு முதல்ல அவங்ககிட்ட காமிக்கிறீங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு எண்ணம் வளருது, அவளால் பண்ண முடியும், என்னால் ஏன் பண்ண முடியல, சரி என்னால் தான் பண்ண முடியல, அட்லீஸ்ட் என் பொண்ணு பண்ணணும். இது நடந்துச்சு ஹொசூரில்
இந்த கிருஷ்ணகிரி பகுதியில் ஓலா நிறுவனம் வருது. ஓலா நிறுவனம் வரத்துக்கு முன்னாடி பின்னாடி என்ன ஆகுதுன்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தவங்க போய் ஒரு ஸ்டோரி எழுதுறாங்க. அப்போ அவர் எல்லாத்துலேயும் விசிட் பண்ணிவிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லேடி நின்றுட்டு இருக்காங்க. சரி இவங்ககிட்ட சும்மா கேட்கலான்னு அப்படின்னு கேட்கலாம் போது பேசுகிறாங்க. அந்த ஓலை மாதிரி பல நிறுவனங்கள், நிறைய நிறுவனங்கள் இப்போ புதுசாக ஹொசூரில் வருது. அது ஓலை கொஞ்சம் பழசப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த இது இப்போ ஒரு 1 year பேக் நடந்தது. அவங்க போகும்போது இப்போ டாடா எலக்ட்ரானிக்ஸ்லாம் வருது. இப்போ டாடா எலக்ட்ரானிக்ஸ் வெளில அந்த அம்மா நின்றுட்டுருக்கு, அதுக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கு. இந்த அம்மா இவர் போய் கேட்குறாரு. அப்போ அந்த என்னம்மா பண்ணுறீங்க? நான் ஹெட் மினிஸ்டர் தான் இருக்கேன், ஹெச்எம்மாக இருக்கேன். இப்போ இந்த மாதிரி தொழில் வளர்ச்சிலாம் கொடுத்து என்னமா நினைக்கிறீங்க அப்படின்னு. மிகப்பெரிய நல்ல விஷயம் தாங்க அப்படின்றாரு. எப்படி நல்ல விஷயம் ஸ்பெசிஃபிக்காக எதாவது சொல்ல முடியுமா? இதே ஊரில் நான் டீச்சர் ஹெச்எம்மாக இருக்கேன். ஒரு பொண்ணு ஃபஸ்ட் ஸ்கூலில் கொண்டு போய் சரி, நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போய் ஸ்கூலில் வீட்டுக்கு போய் தேடுவோம், கூப்பிடுவோம், பெண்கள் வாங்க படிங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அப்போ என்னமா எதுங்க சும்மா பொண்ணுங்களை கூப்பிட்றீங்க? 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடிலாம் இப்படிலாம் இருக்கும். நாங்கள் போய் கூப்பிட வேண்டியதாக இருக்கும், பெண்ணில் படிக்க வைங்க, படிச்சுன்னா கேட்டு பாதி பேர் கொண்டு விட மாட்டாங்க. ஆனால் கடந்த ஒரு 2-3 வருஷமாக என்கிட்ட அட்லீஸ்ட் 2 தாய்மார்கள் கேட்டிருக்காங்க. என்கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக என்ன கேட்குறாங்கன்னா, அந்த நிறுவனத்தில் பணிபுரியணும்னா என் பொண்ணு என்ன படிக்கணும்னு என்கிட்ட கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டுங்க இது. ஒரு எதிர்பார்க்காத ஆங்கிள், மேசிவ் ஆங்கிள். இதுதான் இப்போ அவர் யதார்த்தமாக கேட்ட ஒரு ஸ்டோரி. இது ஆக்சுவலி அவர் உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இப்படிலாம் இருக்குங்க, இதை பற்றிலாம் இப்போ சொல்லுங்கள், இந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது நாங்கள் சொல்கிறோம். ஸோ எதுக்கு சொல்லணும்னா, இந்த ஈகோ சிஸ்டம் அவங்க அங்கே வளர்த்தாரு. ஸோ படிப்பை சொல்லி கொடுக்குறோம், வெளி உலகத்தை பார்க்க வைக்கிறோம், ஒரு இடத்துல முதலீடுகளை கொண்டு வரோம், அங்கே பெண்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துகிறோம். கரெக்டாக? அப்போ இந்த எனேபிளிங் எப்படி நடந்திருக்கு? நான் சொன்ன விடியல் பயணத்தில் நடந்திருக்கு, நான் சொன்ன மகளிர் உரிமை தொகையில் நடந்திருக்கு. இப்படி பல ஸ்கீம்ஸ் வழியாக டிவிலேருந்து ஆரம்பிச்சு, டு பி ஃபேர் இந்த அம்மையார் அவர்கள் இருக்கும்போது கொண்டு வந்த தொட்டில் குழந்தை காப்பாற்றினதுலேருந்து கூட இருக்குது. பள்ளியிலேருந்து கல்லூரிக்கு போகிற சதவீதம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 20s இருக்கும். நம்ம மட்டும் 45, 50 அந்த ரேஞ்சில் இருப்போம். டைவர்சிட்டி பற்றி, ஈக்குவிட்டி பற்றி எல்லாம், இன்க்ளூசிவிட்டி பற்றி எல்லாம் பேசும்பொழுது பெண்களுக்கான வேலை இப்போ நிறைய கொடுக்கணும். வெள்ளக்காரன் சொல்கிறோம். இப்போ நம்ம பெரியார் தாத்தா அப்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காரு. அப்பத்துலேருந்து சொல்லி நம்ம அப்பத்துலேருந்து தான் வளர்ந்து எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கிற பல ஊரில் இன்றைக்கி தான் இல்லை பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், பெண்களுக்கு நிறைய இன்க்ளூசிவாக நம்ம பண்ணணும். இதை நாங்கள் காலகாலமாக பண்ணிகிட்டு இருக்கோம்டா தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு பெருமையாக அங்கே போய் சொல்லணும். அதுதான் இப்போ டாவஸில் கூட போய் பேச வந்தேன். அப்படி இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியல் ஈகோ சிஸ்டமில் டேலண்ட் செம்மையாக கிடைக்குது. அந்த டேலண்ட் படித்த டேலண்ட்டாக இருக்குது. அந்த டேலண்ட் ஆண்களாகவும் இருக்குது, பெண்களாகவும் இருக்குது. அதனால் இது எங்கள் ஊரில் பண்ணுறது ஈஸி. இது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை படிக்கிறேன். என்ன இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் படிக்கிறோம். உலக லெவலில் இண்டஸ்ட்ரிக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு படிக்கிறோம். நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ நம்மக்கிட்ட உலக லெவலில் இப்போ இண்டஸ்ட்ரி பேசுறதெல்லாம் நம்ம என்றைக்கோ ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோம் நம்ம ஆளுங்க. ஸோ அதனால் அதை கொண்டு போய் மார்க்கெட் பண்ணுவோம். தமிழ்நாடு இஸ் டிஃப்ரெண்ட். நீ இந்தியாவுக்குள்ளே வரும்போது இந்தியா அப்படின்ற ஒரு பிக்சர் வச்சுருப்பேன் மைண்டில். அந்த பிக்சரை தயவுசெய்து கைட்டு ஓரமாக வச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது தமிழ்நாட்டுடைய டேலண்ட் பூல்ன்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ வென் யூ கம் அண்ட் டாக் அபவுட் தமிழ்நாடு, திங்க் ஆஃப் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் வென் இட் கம்ஸ் டு ஹெல்த் கேர், எஜுகேஷன், இதெல்லாம் பற்றி யோசிச்சுன்னா நார்வே, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் மாதிரி யோசிங்க. அந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும்னு நினச்சிக்கோங்க. மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்குன்னா சைனாக்கு இணையான மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ்லாம் இங்கே இருக்குது. ஏற்கனவே அதுக்கான டேலண்ட் இங்கே இருக்குது. இதெல்லாம் நினச்சிட்டு வாங்கன்னு சொல்லி போய் மார்க்கெட் பண்ணுறோம். தமிழ்நாடுன்னு திருப்பி சொல்லி தமிழ்நாடுன்ற பேரை இந்தியான்னு பேச தமிழ்நாடு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படி கொண்டு போய் அந்த இடத்துல ஒட்ட வச்சு இப்போது அங்கே கொண்டு போய் செலுத்தி இருக்கிறதுனால இனி தமிழ்நாடு பிராண்டிங் ரீபிராண்ட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடை ரீபிராண்ட் பண்ணி கொண்டு போய் அங்கே வச்சுருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதனால தான் இன்றைக்கி இந்திய அளவில் எந்த முதலீட்டாளர் வந்தாலும் முதல் மாநிலம் அவங்க வர்றது தமிழ்நாடு தான் இருக்குது. உங்கள் ஆஃபீஸில் எங்களை ரொம்ப கவர்ந்த ஒரு கிஃப்ட் ஒன்று பார்த்தோம். மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். அதாவது ஹவு ப்ரௌட் ஆஃப் யூ அபவுட் யுவர் நேம், அந்த டிஆர்பி அப்படின்றது இருக்குது, எவ்வளோ ப்ரௌடாக இருக்கீங்க? ஏன்னா நீங்கள் பிறக்கும்போது அவங்க சிறையில் இருந்தாங்க இல்லையா? எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். எங்கள் அப்பா எனக்கோ என் சகோதரருக்கோ ஒரு அப்பாவாக இருந்ததோட அவர் திமுக தொண்டனாக தான் ஜாஸ்தியாக இருந்திருக்கார். எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் நான்லாம் வளரும்போது
ஒரு 11:30 மணி 12 மணி, சில நேரம் லேட்டாக தான் ஆகும். வரும்போதே ஏதாவது பிரச்சனையோட தான் வருவார். அங்கங்கே ரத்தக்கரெல்லாம் இருக்குது. நிறைய நேரம் நான் பார்த்துருக்கேன். அந்த காலத்து அரசியல் உங்களுக்கு தெரியும். அதுவும் சென்னை அரசியல், ஒருங்கிணைந்த சென்னைக்கான மாவட்ட கழக செயலாளராக இருந்தார். அப்புறம் காலங்காத்தால் 4 மணிக்கு எழுப்பாங்க. அந்த காலத்தில் இந்த மார்கழி மாதம்னா அந்த கோல்டு டெம்பரேச்சருக்கு வந்து அப்போ இருக்கிற அந்த அம்பாசிடர்லாம் ஸ்டார்ட் ஆகாது. உடனே உட்காந்து தள்ளணும். அதை உட்காந்து காலங்காத்தால் அது தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா அங்கே தலைவர் வீட்டில் கொண்டு போய் தாத்தாவை கொண்டு போய் வீட்டில், கலைஞரை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வருவார் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் காலங்காத்தால் அவர் வந்து வாக்கிங் வருவார் இதில் அறிவாலயத்தில். அதுக்கு முன்னாடி அவர் அங்கே போய் வருவார். அப்படி என்றைக்குமே கழகத்துக்கான தொண்டனாக தான் அவர். முதல்ல அவர் எல்லாமே அவர் வேலை, அவரோட எண்ணங்கள் எல்லாமே கலைஞர் தான். அவர் ஒவ்வொரு அணுலையும் கலைஞர் தான் அவர். அப்படியே கழகம் கலைஞர், இப்பொழுது தலைவர், அப்படியே வாழ்ந்துட்டார், அப்படியே இருந்துட்டார் அவர் வாழ்க்கை முழுக்க. அப்படியே அரசியல், அப்படியே அரசாங்க பணி, அப்படியே போயிட்டார். அதனால் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய, நான்லாம் ரொம்ப அரசியலில் வந்து ரொம்ப இதனாலே ரொம்ப வெறுத்தலாம் இருந்திருக்கேன். ஃபேமிலியே பார்க்க மாட்டாங்க, சுத்தமாக இருக்க மாட்டாங்க. அப்படி கொண்டு நம்ம பசங்கள்லாம் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். இன்றைக்கி நான் அதே வேலையை நான் பண்ணிட்டேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.